டியர் அர்பன் கம்பெனி பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏசி கேட்டகரியோட மேனேஜர் ஆஸ்லின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், அதாவது எம்ஜி 2021 சீசன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அண்ட் நீங்கள் ஃபீல்டில் ஜாப் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த சீசனுக்காக அர்பன் கம்பெனியில் நம்ம 2 ப்ராமிஸ் நம்ம பண்ணுறோம். அந்த 2 ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, இந்த சீசன், அதாவது மார்ச், ஏப்ரல், மே அண்ட் ஜூன், இந்த 4 மந்த்ஸில் 300 ஜாப்ஸ் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் இந்த 300 ஜாப்ஸ் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhs இன்கம்ங்கிறது நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த 300 ஜாப்ஸ் அண்ட் இந்த 4 lakhs இன்கம், இது ரெண்டையும் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட இந்த வருஷம் ஒரு நியூ பிளான் வச்சுருக்கிறோம். இந்த நியூ பிளான் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அர்பன் கம்பெனியில் நம்ம கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஜென்ரலாக நீங்கள் ஒரு 20% கமிஷன் கொடுத்து ஒரு கால்ஸ் எடுக்கிறீங்க அண்ட் அந்த கால்ஸை நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க. பட் இந்த வருஷம் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் இதில் கமிஷன் 20% தான். பட் நம்ம எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, 20% கமிஷனை நம்ம 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறோம், 10% அண்ட் 10%. ஸோ 10% கமிஷனை வந்து நீங்கள் முதல்ல கட்டிடுவீங்க அண்ட் பேலன்ஸ் 10% கமிஷனை நீங்கள் ஒவ்வொரு ஜாப் பண்ணும்போதும் நீங்கள் 10% கமிஷன் பே பண்ணுவீங்க. ஸோ ஆக மொத்தம் கமிஷன் 20%. ஸோ 10% கமிஷன் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட்டிடுவீங்க பல்காக. அண்ட் அதுக்கப்புறம் 10% கமிஷன் நீங்கள் ஒவ்வொரு ஜாப் பண்ணும்போது கட்டுவீங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வித்தவுட் எம்ஜி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் எம்ஜிங்கிற போது ஃப்ளாட்டாக 20% கமிஷன் நம்ம வாங்குவோம். நீங்கள் 20% கமிஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கால்ஸ், அதாவது ஜாப்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. அந்த மாடல், அதே மாதிரி மாடலில் நம்ம இந்த சீசனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த ஏசி 2021 இந்த சீசனில் அதே மாடலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 1400 டெக்னீஷியன் தேவைப்படுவாங்க. அண்ட் கமிஷன் 20% இருக்க போகுது. அண்ட் ஆவரேஜ் ஆஃப் சீசன் இன்கம், அதாவது ஆஃப் சீசனில் ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் வெறும் 15,000 to 20,000 தான் இருக்கும். அண்ட் ஆஃப் சீசன் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 7 மாதம். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டெக்னீஷியன் கவுண்ட் பாருங்கள், 1400 பேர் வராங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிருதுன்னா, 1400 பேர் சீசனில் ஒர்க் பண்ண போகிறாங்க. பட் என்ன ஆயிரும்னா, அதில் எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. மேபி ஒரு 800 டெக்னீஷியன்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் ஆஃப் சீசன் வருது அப்படின்னா அதில் 1400 டெக்னீஷியன்ஸும் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆயிருது அப்படின்னா, வரக்கூடிய கால்ஸு ஆஃப் சீசனில் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் டிவைட் ஆகி போகிறதுனால நமக்கு இன்கம்ங்கிறது ரொம்ப கம்மியாக வருது. ஓகேங்களா? இது ஒரு கேஸ் 1 எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்ஜி வாங்கலைன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எம்ஜி வாங்குறீங்க, நீங்கள் நியூ பிளான் சொல்லியிருந்தால, இந்த நியூ பிளானில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னா, நமக்கு டெக்னீஷியன் வந்து 800 டெக்னீஷியனே போதுமானது. ஏன் 800 டெக்னீஷியன் போதுமானது அப்படின்னா, நம்ம பல்காகவே ஸ்டார்டிங்கில் 10% கமிஷன் வந்து நம்ம அர்பன் கம்பெனி கட்டிடுறோம். ஸோ இது கட்டிடுறதுனால நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஆக்டிவாக ஜாப் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 ஜாப் நம்ம சொல்லி தான் எடுத்துருக்கிறோம். அண்ட் அந்த 3 ஜாப் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது நமக்கு 800 டெக்னீஷியனுங்கிறது போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த 800 டெக்னீஷியன் வச்சு பண்ணும்போது அகைன் நீங்கள் கமிஷன் வந்து 20% தான். அண்ட் ஆவரேஜ் ஆஃப் சீசன் இன்கம் பெர் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 50,000 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? வேறஸ் நம்ம ஃப்ளாட் 20% பழைய மாடலில் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு 15,000 20,000 தான் வருது. கிட்டத்தட்ட நமக்கு 20,000 25,000 நமக்கு அதிகமாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஆஃப் சீசனில் ஏர்ன் பண்ண முடியுது. சரிங்களா? ஆஃப் சீசனுங்கிறது 7 மாதம். புரியுதுங்களா? ஸோ என்னென்னா, யூஸ்வலாக நம்ம 20% கமிஷன் கொடுத்து ஒரு ஜாப் எடுத்து பண்ணுவோம். பட் இந்த வாட்டி இந்த சீசனில் மட்டும் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, 10% கமிஷன் முதல்ல பல்காக நம்ம அர்பன் கம்பெனிக்கு கட்டிடுவோம். அண்ட் பேலன்ஸ் 10% கமிஷனை வந்து ஒவ்வொரு ஜாப் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஜாபுக்குமா நம்ம 10% கொடுத்து கால்ஸ் எடுப்போம். சரிங்களா? ஆக மொத்தம் 20%. இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு 5 பேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 20 ஜாப் பேக் இருக்குது, அப்புறம் 90 ஜாப் பேக் இருக்குது, அண்ட் இன்னும் 2 90 ஜாப் பேக் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக 10 ஜாப் பேக் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், 10% கமிஷன் நீங்கள் முதல்ல கட்டுவீங்க, அப்புறம் 10% ஒவ்வொரு ஜாபுக்கும் கட்டுவீங்க. ஆக மொத்தம் 2 சேர்க்கும் போது 20% கமிஷன் ஒரு ஜாபுக்கு நீங்கள் கட்டுறீங்க. சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் 90 ஜாப்ஸ் பேக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 11,000 நீங்கள் கட்டணும். அது ஏன் 11,000 அப்படின்னா, 10% ஆஃப், அதாவது ஒரு 90 ஜாபுக்கு 10% கமிஷன்னா அது வந்து 11,000 வருது. ஸோ நீங்கள் 11,000 கட்டுறீங்க.
அண்ட் நீங்கள் வந்து 90 ஜாப்ஸ் பேக் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ பேக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு கால்ஸுக்குமே நீங்கள் 10% கமிஷன் தான் நீங்கள் கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ 90 ஜாப்ஸ் நீங்கள் எடுத்து ஒரு கால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1.2 lakhsங்கிறது நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 1,20,000 ரூபாய் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அர்பன் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 22,000 ரூபாய் கமிஷனாக கொடுக்குறீங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு கால்குலேஷன் நீங்களே போட்டு பார்க்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட் ஃபர்தர் பேக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் நம்ம கேஸ் 1 நீங்கள் எம்ஜியில் இல்லை, அதாவது இந்த மாதிரி மினிமம் கேரண்டியில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெக்னீஷியன் கவுண்ட் நமக்கு அதிகமாக தேவைப்படும். நம்ம 800 டெக்னீஷியன் இருக்க வேண்டிய இடத்துல 1400 பேர் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி ஒர்க் பண்ணுறோன்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 ஜாப் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து 2018 அண்ட் 2019 இந்த 2 சீசன்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம். பட் என்ன ப்ராப்ளம் ஆயிருதுன்னா யாரெல்லாம் ஜாப் எடுத்து சீசனில் ஒர்க் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ஆஃப் சீசனில் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிருதுன்னா ஆஃப் சீசனில் டெக்னீஷியன் கவுண்ட் அதிகமாகிருது. ஸோ லிட்டரலி சொல்ல போனால் டோட்டல் டெக்னீஷியன் ரிக்வயர்டு வந்து 1400 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருதுன்னா ஆஃப் சீசனில் நம்ம டெக்னீஷியன்ஸோட இன்கம் வந்து ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வித் எம்ஜி அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வரோம். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்ட்டு நீங்கள் 10% நீங்கள் கமிஷனை வந்து முதல்ல கட்டிடுவீங்க 90 ஜாப்ஸோடது. அதாவது 11,000 நீங்கள் கட்டி அந்த ஜாபை வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஜாப் பேக்கேஜ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஜாபுக்குமே 10% கமிஷன் கொடுத்து தான் ஜாப்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் சீசனில் உங்களுக்கு 40,000 to 50,000 இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு டெக்னீஷியனே 800 பேர் தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான் கொண்டு வரதுனால யாருக்கு பெனிஃபிட்டுங்கிறது நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல விளக்கிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அர்பன் கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம 1400 டெக்னீஷியன் வச்சு ஒர்க் பண்ணாலும் நமக்கு வரப்போகிறது வந்து 20% கமிஷன் தான். அதே இது நம்ம 800 டெக்னீஷியனை வச்சு ஒர்க் பண்ணாலும் நமக்கு வரப்போகிறது வந்து 20% கமிஷன் தான். ஆக மொத்தம் ரெண்டும் ஒன்று தான். பட் யாருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸுக்கு தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 டெக்னீஷியன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப் சீசனில் இருக்கும்போது வரக்கூடிய கால்ஸ் அந்த புக்கிங்ஸ் எல்லாருமே அந்த 1400 பேருக்குமே டிவைட் ஆகி போகுது. ஓகேங்களா? அதே இது 800 டெக்னீஷியன் இருக்கும்போது வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே அந்த 800 பேருக்கு டிவைட் ஆகி போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 2000 கால்ஸ் வருது அப்படின்னா அது 800 பேருக்கு டிவைட் ஆகி போகும்போது அவங்களுக்கு அதிகமான கால்ஸ் போகும். 1400 பேருக்கு டிவைட் ஆகி போகுது ஆளுக்கு ஒரு கால் இல்லைனா ஒரு 2 கால் கூட வராது, அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ என்னென்னா பேசிக்கலி உங்களோட இன்கம் அதிகப்படுத்தணும், ஆஃப் சீசனில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இதை கொண்டு வரோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்டன் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இதில் கொடுக்குறோம். அதோட லாஸ்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா February 7th முன்னாடி உங்களில் யாரெல்லாம் இந்த எம்ஜி பேக்கை நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்கு 11,000 கிடையாது 8,500. இந்த இடத்துல வந்து நம்ம 2,500 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அண்ட் இந்த பிளான் வந்து 90 ஜாப்ஸ் பிளான். யாரெல்லாம் வந்து நீங்கள் February 7th முன்னாடி வாங்குறீங்களோ அவங்களுக்கு 8,500 கிடைக்கும். அண்ட் யாரெல்லாம் February 15th முன்னாடி இந்த பிளானை வாங்குறீங்களோ அவங்களுக்கு 10,000க்கு இந்த பிளான் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம 1,500 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் February 15th மேலே எப்போ நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு 11,000. ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை, ஆக்சுவல் ப்ரைஸ் 11,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது உங்கள் மைண்டில் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ தான் நாங்கள் வந்து 15,000 கட்டி ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு 11,000 ஆர் ஒரு 8,500 வந்து கட்ட சொல்கிறாங்களே, அது ஏன் நான் இப்போ வந்து கெட்ட சொல்கிறாங்க? நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ தான் கடன் வாங்கி நகை வச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் சீசன் கூட ப்ராப்பராக இல்லை, அது காரணம் அது இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கும் நம்ம சைடில் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து ஒரு 20 ஜாப் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 90 ஜாப் பேக்கு முன்னாடி மேலே 20 ஜாப் பேக்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த 20 ஜாப் பேக் பார்த்தீங்கன்னா இதில் பே 0 கிரெடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். பே 0 கிரெடிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகி ஃபீல்டில் போய் நீங்கள் ஜாப் எடுக்கும்போது உங்களுக்கு 20 ஜாப் நம்ம அர்பன் கம்பெனியில் வந்து கொடுத்துருவோம். அந்த 20 ஜாபுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு முன்பணமும், இப்போ 11,000 ரூபாய் 90 ஜாபுக்கு முன்பணம் கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு முன்பணமும் நீங்கள் கட்ட மாட்டீங்க.
ஸோ இந்த 20 ஜாப் பே 0 கிரெடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ஜாப் நம்ம கொடுத்துருவோம். அந்த 20 ஜாப் நீங்கள் எடுத்து பண்ணும்போது நீங்கள் மினிமம் ஒரு 24,000 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 15,000 கட்டி ட்ரைனிங்கில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 24,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. ஏர்ன் பண்ணுற காசில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 11,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 90 ஜாப் பேக் வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வாங்கினதுமே என்ன ஆகும், உங்களுக்கு டே 1ல் இருந்தே உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 2, 3 அப்படின்னு கால்ஸ் வரும். நீங்கள் அதை எடுத்து பண்ணும்போது கண்டினியூஸாக உங்கள் கையில் மணி ஃப்ளோங்கிறது இருக்கும். ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 3000லேருந்து 5000 உங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நீங்கள் இந்த கொரோனா டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கீங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம இந்த ஒரு பெனிஃபிட் நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் 20 ஜாப்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண அப்புறம் தான் நீங்கள் எம்ஜிங்கிறது நீங்கள், அதாவது 20 ஜாப்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த எம்ஜிங்கிறது நீங்கள் வாங்க போகிறீங்க. 11,000 பே பண்ணிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் லாஸ்ட் டேட் சொல்கிறேன். நீங்கள் இந்த 11,000 ரூபாய்க்குள்ள பிளான் 8,500 வாங்கணும் அப்படின்னா February 7 தான் லாஸ்ட் டேட்டு. அண்ட் நீங்கள் வந்து அதே பிளானை 10,000க்கு வாங்கணும் அப்படின்னா February 15 தான் லாஸ்ட் டேட்டு. அதே பிளானை ஆக்சுவல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 20 ஜாப்ஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், காமனாக எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சில டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுட்ஸை வந்து ஒரு வாட்டி நானே என்னென்ன டவுட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கான பதிலும் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு 2 மைண்ட் செட் வந்து நான் டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசும்போது ட்ரைனிங் ரூமில் இருக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்னும் அந்த டெய்லி லேபர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. டெய்லி லேபர் மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் வருது. கால் வரும்போது நீங்கள் வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறீங்க, அந்த கால் எடுக்கிறீங்க அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு டெய்லி லேபர் மைண்ட் செட்டு. பட் அதை என்னென்னா, நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கும் அர்பன் கம்பெனியில் இருக்கிற டெக்னீஷியன் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஹைலி ட்ரைன்டு அண்ட் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலி ட்ரைன்ட் அண்ட் வெல் க்ரூம்டு டெக்னீஷியன்ஸ். ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டெய்லி வேஜுங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ பிஸ்னஸுங்கிறது ஆப்வியஸ்லி அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வருது. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ உங்கள் டெய்லி வேஜ் மைண்ட் செட்டை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றுங்க. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் திங்க் பண்ணுறது வந்து, நான் 11,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், 11,000 ரூபாய் நான் வந்து இங்கே கொடுத்தா தான் எனக்கு அந்த பேக் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு திங் இருக்கும். ஈவன் தோ நம்ம ஒரு 20 ஜாப்ஸ் நம்ம கொடுத்தாலுமே நிறைய பேர் வந்து அந்த 20 ஜாப்ஸை வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு 20 ஜாப்ஸ் நான் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் வருது, அதில் நான் ஒரு 16,000 ரூபாய் மறுபடியும் நான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த 11,000 ரூபாய் கொடுத்து ஒரு பேக் வாங்குறதுங்கிறது நீங்கள் ஒரு பொருள் வாங்குற மாதிரி கிடையாது. ஒரு டிவி ஆர் வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி கிடையாது. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு திருப்பி காசு கொடுக்காது, நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு பொருள் கொடுத்து நீங்கள் வாங்குறது, ஒரு டிவி வாங்குறதுனால அந்த டிவிலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்காது. அந்த டிவி வாங்கி நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். சரிங்களா? பட் ஆனால் நம்ம அர்பன் கம்பெனியில் நீங்கள் ஒரு 11,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10% ஆஃப் தி கமிஷன் முதலே கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் ஒரு நாளைக்கு 2, 3, 4ன்னு வருது. நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க, உங்கள் கையில் இமீடியட்டாக மணி ஃப்ளோங்கிறது வருது. டெய்லி ஒரு 3,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. சரிங்களா? அந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு காமனாக எல்லாருக்கும் மைண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது என்ன அப்படிங்கிறது நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து இன்றைக்கி எம்ஜி வாங்குகிறேன். மேபி இன்றைக்கி டேட் வந்து ஒரு February 3rd or 4th வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் எம்ஜி வாங்குகிறேன். அண்ட் அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 20 ஜாப்ஸ் கொடுக்குறோம். அது ட்ரையல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 20 ஜாப்ஸ் வந்து நீங்கள் முடிச்ச அப்புறம் தான் நீங்கள் எப்போ வாங்கினாலுமே உங்களுக்கு அந்த எம்ஜி பிளான் 90 பேக்கோட அந்த எம்ஜி பிளான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின், நான் வந்து எம்ஜி வாங்கிட்டேன், பட் நான் ஆக்டிவாக ஜாபு எடுத்து பண்ணலை, நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நான் பிளாக் ஆயிடுவேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நீங்கள் ஆக்டிவாக இல்லாததுக்கு ஆர் நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்க, ஜாப் எதுவுமே எடுத்து பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ப்ரொஃபைல் பிளாக் ஆகாது. பட் உங்களுக்கு காரணமே இல்லை, ஆர்எல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஜாப் எடுத்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் டெஃபினட்டாக பிளாக் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது கொஸ்டின், நான் வந்து 11,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து ஒரு எம்ஜி பிளான் வாங்குகிறேன், எனக்கு கண்டிப்பாக எனக்கு கால்ஸ் வருமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது 90 ஜாப் வருமா அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 ஜாப் டெய்லி பண்ணுவேங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கனாலே போதும், நம்ம அர்பன் கம்பெனி எப்படி கஸ்டமர்ஸை கொண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம செலவு பண்ணி தான் கஸ்டமர்ஸை கொண்டு வர போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ அது வந்து எங்களுடைய ப்ராப்ளம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 90 ஜாபுங்கிறது நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லா டெக்னீஷியனும் கொடுக்க போகிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பை சான்ஸ் ஏதோ சான்ஸில் வந்து நம்ம இன்கேஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு கெட்டன அமௌண்ட் வந்து நம்ம ரீஃபண்ட் கொடுத்துருவோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ லீட்ஸ் ஷார்ட் ஃபால் ஆகுதோ அந்த லீட்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஃபண்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். பட் டெஃபினட்டாக நீங்கள்
இந்த பேக் வாங்குறீங்கன்னா எல்லாருக்குமே 90 ஜாப்ஸுங்கிற 100% வரும். சரிங்களா? அண்ட் முக்கியமான ஒரு கொஸ்டின், நான் வந்து எம்ஜி வாங்கலை, எனக்கு வந்து ப்ரொஃபைல் பிளாக் ஆகுமா இல்லை லைவில் இருக்குமா இல்லை எனக்கு கால்ஸ் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் 20 ஜாப் உங்களால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேக் அந்த 20 ஃப்ரீ ட்ரையல் பேக் இருக்குல்ல, அந்த 20 ஜாப் உங்களால் பண்ண முடியும். அந்த ஜாப் பண்ணி முடிச்சதுமே உங்கள் ப்ரொஃபைலுக்கு எந்த காலுமே வராது, ஸ்டாப் ஆயிரும். லிட்டரலி அது பிளாக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கால்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்குங்கிறது கண்டிப்பாக வாங்கணும். இந்த எம்ஜி பேக்குங்கிறது மேண்டேட்ரி. இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ஆஃப் சீசனில் நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய கால்ஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் இது எல்லாருமே நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அண்ட் 20 ஜாப் நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜி போட்டால் தான் மினிமம் கேரண்டி, நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கப்புறமா கால்ஸ் வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட வந்து காசு இல்லை, பட் நான் அந்த 20 ஜாப்பு முடிச்ச அப்புறமா நான் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ட்ரையாக தான் இருக்கிறோம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் 20 ஜாப் சம்பாதிச்சு அந்த காசில் தான் வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. உங்களுக்கு 11,000 ருபீஸ்க்கு நீங்கள் அந்த பேக் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ஏர்ன் பண்ணி நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த 20 ஜாப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து எம்ஜி வாங்கிட்டேன், எம்ஜி வாங்கின அப்புறம் நான் எவ்வளோ கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது லீட் ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 10% கமிஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டோம். அண்ட் பேலன்ஸ் 10% கமிஷனுங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாப் பண்ணும்போதும் நம்ம அந்த கமிஷனுங்கிறது பே பண்ணுவோம். அண்ட் அதோட மீனிங் என்னென்னா, யூஸ்வலாக ஒரு ஜாபுக்கு நீங்கள் 200 பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 100 தான் கட்டுவீங்க. 50% டிஸ்கவுண்ட்ங்கிறது அங்கே வரும். 50% டிஸ்கவுண்ட்ங்கிறது மீனிங் என்னென்னா, 10% நீங்கள் முதல்ல கட்டிட்டீங்க, பேலன்ஸ் 10% தான் இப்போ கட்டுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 200 கமிஷன் பே பண்ண வேண்டிய இடத்துல 100 தான் நீங்கள் கமிஷன் பே பண்ணுவீங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மேஜராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எல்லா டெக்னீஷியன் மைண்ட் செட்லையும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாஸ்ட் டேட்ஸ் அது பற்றி மறுபடியும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, நீங்கள் February 7க்கு முன்னாடி நீங்கள் இந்த எம்ஜி பிளான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,500க்கு நீங்கள் அந்த பிளானை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இல்லை எனக்கு வந்து February 7க்கு முன்னாடி என்னால் காசு ரெடி பண்ணி என்னால் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. February 15க்கு முன்னாடி நீங்கள் அந்த எம்ஜி பிளானை வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ்க்கு அந்த பிளான் கிடைக்கும். சரி, எனக்கு இந்த டைமில் என்கிட்ட காசு இல்லை, என்னால் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் எம்ஜி பிளான் கட்டிக்கலாம். நீங்கள் அந்த 20 ஜாப்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 20 ஜாப்ஸை பண்ணி முடிச்ச அப்புறம் கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு 10 ஜாப்ஸ் பண்ண அப்புறம் கூட நீங்கள் கட்டிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கட்டினாலுமே உங்களுக்கு 11,000க்கு அந்த எம்ஜி பிளான் கிடைக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 டெட்லைன் இருக்கும். ஒன்று February 7, ஒன்று ஒரு February 15 அண்ட் அதுக்கு மேலே. சரிங்களா? ஸோ இது எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வேணுங்கிறவங்க இந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு எம்ஜி பிளானுங்கிறது நம்ம மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் வருமானம் வரும், மீதி 6 மாதம் சும்மா தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமையை அர்பன் கிளாப் வந்து போன வருஷமாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் கோவிட் டைமில். அதுக்கு முந்தின வருஷம் ஓரளவு நம்ம சேஞ்ச் பண்ணி, இந்த வருஷம் அதை நம்ம முழுமையாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு ஆஃப் சீசனாக இருந்தாலும் சரி, அர்பன் கம்பெனியில் ஏசி டெக்னீஷியன் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீசனில் 1,400 டெக்னீஷியனை வச்சு பண்ண வேண்டிய ஜாப்ஸை நம்ம 800 டெக்னீஷியன் வச்சு பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு எல்லாருமே 3 ஜாப் எடுத்து பண்ண போகிறோம். 3 ஜாப் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு 800 டெக்னீஷியனே போதுமானது. 800 டெக்னீஷியன் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 800 டெக்னீஷியனும் அப்படியே நம்ம ஆஃப் சீசனில் இருக்க போகிறாங்க. ஆஃப் சீசனில் 800 டெக்னீஷியன் தான் இருக்கிறாங்க அப்படின்னா 800 டெக்னீஷியன்ஸ் ஜாப்ஸ் நிறைய வரும். அப்படின்னா எல்லாருமே ஆஃப் சீசனில் எல்லா மாதமுமே மினிமம் 40,000 to 50,000 கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த அனைத்து டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.